திண்டிவனம் நடுநிலையத்திலே படித்து முடித்து ஆசிரியர்களாகவும் மற்ற நிலையில் இருந்தவர்கள் ஓய்வு பெற்றவர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். நம்முடைய தந்தை அவருடைய அடக்கம் செய்யப்பட்ட கல்லறைக்கு அங்கே படித்து முடித்து ஓய்வு பெற்றவர்கள் அனைவரும், இன்னும் அவர்களை தோன்றியவர்கள் அனைவரும் ஒரு பயணமாக அவருடைய கல்லறைக்கு சென்று நாம் தந்தையை நினைவு கூற, அவருடைய ஆன்ம சந்திக்காக ஜெபிக்க ஒரு நல்ல முடிவை நம்ம இருப்போம். அந்த நாளை நாம் ஒருவரும் ஒரு நிறையாக உருவாக்கி கொள்ள நாம் முடிவெடுப்போம் என்று நான் கூறிக்கொள்கிறேன். அதே நேரத்தில் அவரை பற்றி ஒரு ஒளி இல்லம், ஓய்வு பெற்றவர்கள், அவரை அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், அவரிடத்தில் படித்து முடித்தவர்கள், அவர் காலத்தில் படித்தவர்கள் உயிரோடு இருக்கும் பட்சத்தில் அனைவருமாக ஒரு ஓய்வு இல்லம், ஒளி இல்லமாக அமைத்து அவருடைய பெயரை நாம் தாங்கிக் கொண்டிருக்கிற அளவுக்கு நாம் ஒரு இல்லத்தை அமைத்தோமானால் நாம் எல்லோரும் அங்கே சென்று படிக்கலாம், அங்கே தங்கலாம். ஓய்வு பெற்ற பொழுது அங்கே போய் நாம் சற்று நேரம் தந்தையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இல்லத்தை அமைப்பதற்கு எல்லோருடைய அன்பும் எல்லோருடைய ஒத்துழைப்பும் தேவைப்படுகிறது. அந்த வெற்றிகரமான ஒரு ஒளி இல்லத்தை அமைக்க அனைவருடைய ஆதரவும் அன்பும் தேவைப்படும் என்று நான் கூறிக்கொள்ள மீண்டும் ஆசைப்படுகிறேன். அதே நேரத்தில் அவருடைய ஜபம் உருவாக்கி எல்லாரும் படித்து ஜபம் செய்யலாம். தந்தை அவர்கள் கற்றுக் கொடுத்த ஜபம், அவர் சாரண இயக்கத்தில் பாடிய பாடல்கள், அதனால் நாம் எவ்வளவு பயனடைந்திருக்கிறோம். அந்த பாடல்களை பாடவும், ஜபத்தை சொல்லவும், அவரை நினைவு கூறவும், அவரை பற்றி பேசவும் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அந்த ஒளியிடம் அமையும் என்பதையும் தொடர்ந்து நான் உங்களுக்கு அறிவுறுத்தவும் தெரிவிக்கவும் கேட்டுக்கொள்ளவும் நான் ஆசைப்படுகிறேன். இப்படியாக நாம் தந்தையை போற்றுவதிலே நான் திண்டிவனத்தில் படித்தேன், அதனால் தான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்வதை காட்டிலும் நாம் ஒரு இல்லத்தை, ஒளி இல்லத்தை அமைத்து அந்த இடத்திற்கு நாம் செல்லவும், அவருடைய மகிமையும் பெருமையும் பேசவும், அவரை புகழவும், அவருக்காக நாம் ஜெபிக்கவும் கடமைப்பட்டவர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி ஐயா. சரி, ரொம்ப நன்றி ஐயா.